بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினம் ஒரு இறைவசனம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அல் குர்ஆனுடைய 25வது அத்தியாயம், அதாவது சூரத்துல் ஃபுர்கானுடைய 72வது வசனம். என்ன வசனம் பாருங்கள். வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் வ இதா மர்ரு பில்லக்வி மர்ரு கிராமா. என்ன பொருள் இதற்கு? அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், மேலும் அவர்கள் வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்தின் பக்கம் அவர்கள் கடந்து போவார்கள் என்று சொன்னால் அதை கண்ணியமான முறையில் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மானுடைய 2 முக்கிய பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒன்று, லா யஷ்ஹதூன ஸூர், அதாவது பொய் சாட்சி கூற மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தில் பொய் சாட்சியம் கூறுவது என்பது மிகப்பெரிய பாவம். அப்படிப்பட்ட அந்த பாவகரமான காரியத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு நஷ்டங்களே ஏற்பட்டாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சாட்சி கூற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், வஇதா மர்ரு பில்லக்வி மர்ரு கிராமா. அவர்கள் வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்தின் பக்கம் கடந்து செல்வார்கள் என்று சொன்னால், லகு என்கின்ற இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். வீணான மற்றும் பாவமான சொல் செயல்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் லகு என்கின்ற அந்த வார்த்தை. ஆக வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் அவர்கள் கடந்து சென்றால் பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள். என்ன செய்வாங்க, அந்த இடத்தை விட்டும் அவர்கள் உடனடியாக என்ன செஞ்சிருவாங்க, கடந்து சென்று விடுவார்கள், கண்ணியமான முறையில் கடந்து சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த 2 பண்புகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் மூமின்களுடைய பண்பாக இருக்கக்கூடிய இந்த 2 பண்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாமும் வளர்த்துக் கொள்வோம். எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.